வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு கியூமுலேட்டிவ் அப்படின்னு அடிச்சீங்கன்னா கியூமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா வந்துடும். இதை பத்தி நான் சில வீடியோஸ் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன். ஸோ இந்த கியூமுலேட்டிவ் வால்யூம் டெல்டானா என்னது? இது வந்து ஒரு ஆர்டர் ஃப்ளோ. கரெக்டா? ஆர்டர் ஃப்ளோவை நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்ஸா மாத்தி ட்ரேட் பண்றோம். டெல்டா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு, டெல்டா நல்லா மேல இருந்துச்சுன்னு சொன்னோம்னா மார்க்கெட் வந்து அப்பு, டெல்டா கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுனு. யூஸ்வலா வந்து இது எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க? கியூமுலேட்டிவ் டெல்டாவானா டைவர்ஜென்ஸ் பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்கா? அதாவது கியூமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா இந்த இடத்துல பாருங்க, பிரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஹையர் ஹை மேக் பண்ணுது. கியூமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா வந்து லோவர் ஹை மேக் பண்ணுது. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது நிஃப்டியோட லேட்டஸ்ட் சார்ட் தான். ஏற்கனவே இந்த இடத்துல இருந்து பிரைஸ் கீழே விழுந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்குள்ள திரும்ப மார்க்கெட் போகும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது செல்லிங் ப்ரெஷர் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம்னா, இந்த டெல்டா வச்சு பார்ப்போம். அதாவது டெல்டான்றது கியூமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா தான் சொல்றேன்ல, ஒரு ஆர்டர் ஃப்ளோ. இந்த இடத்துல வந்து ஆர்டர்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல பிரைஸ் வந்து மேல போனாலும் இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் இல்ல. பிளஸ் இது வந்து ஜீரோ லைனுக்கு கீழே இருக்கு. ஸோ கியூமுலேட்டிவ் வால்யூம் டெல்டால இந்த டைவர்ஜென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஜீரோ லைனுக்கு கீழே இருக்கு. ஜீரோ லைனுக்கு கீழே இருக்கு. பிளஸ் வந்து ஒரு டைவர்ஜென்ஸும் இருக்கு. பிளஸ் ஒரு ஸ்ட்ராங் செல்லுன்னு எதிர்பார்க்கலாம். இந்த நெக்கை உடச்ச உடனே ஒரு ஸ்ட்ராங் செல்லுன்னு எதிர்பார்க்கலாம். அதே போல இது வந்து ஒரு ஸ்ட்ராங் செல். அது மட்டும் இல்லாம இதை வந்து நம்ம வேற விதமா பாக்குறோம் அப்படின்னா, பேட்டர்ன் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டபுள் டாப் டவுன். இப்போ நம்ம அதை வந்து டெல்டால கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி வந்து ஒரு கியூமுலேட்டிவ் டெல்டாவை யூஸ் பண்ணலாம். இதை வந்து இன்னொரு விதமாகவும் கியூமுலேட்டிவ் டெல்டாவை யூஸ் பண்ண முடியும். நிறைய டிராயிங்ஸ் இருக்கு. அது என்னென்ன டிராயிங்ஸ்னு தெரியல, பார்த்துட்டு வேணா அது அப்புறமா நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கியூமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா இருக்குல்ல, இதை நான் வந்து தூக்கிடுறேன். இந்த கியூமுலேட்டிவ் வால்யூம் டெல்டாக்கு பதிலா இந்த கியூமுலேட்டிவ் டெல்டான்னு இருக்கு பாருங்க, நூப் கிட்டத்தட்ட 2300 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டிகேட்டர் வந்து எடுத்துக்கோங்க. இதுவும் வந்து அதே மாதிரி தான், பட் அதை விட இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதே போல தான் இந்த இண்டிகேட்டரும் ஒரு ஆசிலேட்டர் மாதிரியே வச்சுக்கோங்க. இதை ஒரு இண்டிகேட்டரா வந்து ஒரு ஆசிலேட்டர் அப்படின்ற மாதிரி இதை பார்க்கலாம். ஆசிலேட்டிங் இண்டிகேட்டர். ஏன்னா ஜீரோ லைன் வச்சுக்கோங்க. இந்த ஜீரோ லைனுக்கு மேல இருந்தா பை, இது கீழே இருந்தா செல். ஓகேவா? இந்த இடத்துல இதுக்கு மேல இருந்தா பை, இது கீழே இருந்தா செல். அது வந்து யூஸ்வலா இப்படி இருக்கிற எல்லா இண்டிகேட்டர்ஸ்லயுமே வந்து ரொம்ப காமனா இருக்கும். இதுலயும் வந்து நம்ம அதுவே எடுத்துப்போம். இதுக்கு மேல இருந்தா பைனா இப்ப இந்த இடத்துல எங்க வாங்குவோம், இது கீழே இருந்தா செல்லுனா இதுக்கு கீழே இப்போ எங்க விற்போம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இண்டிகேட்டரையே அதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த இண்டிகேட்டரையே நம்ம வந்து பை செல்லுக்குன்னு யூஸ் பண்ண முடியும். அதாவது இந்த ஜீரோ லைனு கீழே வந்துருச்சுல, இது வந்து ஜீரோ லைனு கீழே வந்த உடனே இதை ஸ்டாண்ட் அலோன் இண்டிகேட்டரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். உங்களுக்கு இந்த இந்த கொஞ்சம் இதை நல்லா பெருசா பண்ணாதான் தெரியும். ஓகே, ஸோ இது கீழே வந்திருக்கு. இது கீழே வந்ததுக்கு அப்புறம் எது ஸ்விங் லோ? இது ஃபுல்லா, அதாவது இந்த ஜீரோ லைன் இல்ல, இந்த லைனு கீழே ஒரு மிட் லைன் வச்சுக்கலாமே, இந்த மிட் லைனு கீழே வந்ததுக்கு அப்புறமா வர ஸ்விங் லோ எது? இதுதான். ஏன் ஏன் வந்து இதை வந்து ஸ்விங் லோ அப்படின்னு சொல்றேன்னா, ஏன் வந்து இதை வந்து ஸ்விங் லோ அப்படின்னு சொல்றேன்னா, ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஒரு கிரீன் கேண்டல்ஸ் வந்து மார்க்கெட் மேல போயிருக்கு. கரெக்டா? இதுக்கப்புறம் கிரீன் கேண்டல்ஸ் வந்து அழகா மார்க்கெட் மேல போயிடுச்சு. ஸோ இது இந்த லோவை உடைக்கிற கேண்டில், இந்த லோ இருக்குல்ல, இந்த லோவை உடைக்கிற கேண்டில். இது போல நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா எடுத்துக்கோங்க. டைவர்ஜென்ஸ் வச்சும் ட்ரேட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப டைவர்ஜென்ஸ்லாம் எனக்கு பார்க்க தெரியலனா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படியே கீழே வந்துட்டே இருக்கு. ஒரு ஸ்விங், அதாவது ஒரு ஒரு கிரீன் கேண்டல் வந்துடுச்சுனாவே அந்த இடத்துல வந்து ஒரு லோ ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம்ல. மேபி இந்த கிரீன் கேண்டல் வந்து இந்த ஏதாவது ரெட் கேண்டல்ஸ் மேல போச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லது. அதாவது ஹையை எடுக்குது, மேனிப்புலேஷன் நடக்குதுன்னு. சரி, அவ்வளவு தூரத்துக்கு நம்ம போக வேண்டாம். ரொம்ப சிம்பிளா ஒரு பிகினர்ஸ்க்கும் புரியுற மாதிரி சொல்லி பார்க்கணும்னா இந்த இடத்துல வந்து ஒரு லைன் போட்டுருங்க. இதை வந்து எந்த கேண்டல் பிரேக் பண்ணுதுன்னு சொல்லி பாருங்க. இந்த கேண்டல் பிரேக் பண்ணுது. கரெக்டா? இதை வந்து என்ன பண்ணுது? இந்த கேண்டல் பிரேக் பண்ணுது. ஸோ இதுக்கு கீழே நம்ம என்ன பண்றோம்? ஷார்ட் போறோம். இதுக்கு மேல ஸ்விங் ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:1.5, 1:2. ஏன்னா இது வந்து ஒரு இண்டிசஸ்ன்றதுனால. இதே வந்து ஒரு கோல்டா இருக்கு, க்ரூட் ஆயிலா இருக்குன்னா கண்டிப்பா 1:2 வந்து நீங்க எய்ம் பண்ணலாம். 1:7, 1.7ல இருந்து 1:2 வரைக்கும் நீங்க வந்து கண்டிப்பாக எய்ம் பண்ணலாம். இதுலயே பாத்தீங்கன்னா நிஃப்டிலேயே வந்திருக்கு 1:3.5 வரைக்கும் வந்திருக்கு. பட் அது ஓகே, எல்லா டைமும் இப்படி வராது. ஸோ நம்ம ஒரு செல் செட்டப், ஒரு பை செட்டப் பார்ப்போம். இந்த இடத்துல இது எல்லாமே நிஃப்டியில் லேட்டஸ்டா நடந்த சார்ட் தான், எதுவுமே வந்து பழைய சார்ட் இல்ல. ஸோ இதுலயே நீங்க வந்து ட்ரெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க, கியூமுலேட்டிவ் டெல்டா எங்க ஓப்பன் ஆயிருக்கு? நிஃப்டி இன்னையோட சார்ட் இது இன்னைக்கு போயிட்டு இருக்கா? இல்ல, நேத்துது.
ஸோ இந்த இடத்துல பாருங்க கியூமுலேட்டிவ் டெல்டா ஓப்பன் ஆகிறதே எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் ஆகிறதே இந்த மிட் லைனுக்கு மேல, அதாவது ஜீரோ லைன் நான் இதை வச்சிருக்கேன். யூஸ்வலா இது வந்து மிட் லைன். இந்த மிட் லைனுக்கு மேல இது வந்து ஓப்பன் ஆகுது. கரெக்டா? இந்த மிட் லைனுக்கு மேல ஓப்பன் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து புல்லிஷா தான் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ நீங்க இந்த ரெட் கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படவே வேண்டாம். இந்த இடத்துல வர ரெட் கேண்டில்ஸை பார்த்து பயப்பட வேண்டாம். ஓகே, ஐயோ இவ்வளவு பெரிய ரெட் கேண்டில் வந்து மார்க்கெட் கீழே விழுமான அவசியம் கிடையாது. ஏன்னா டெல்டா வந்து நல்ல அப்ல இருக்கு. அப்ல தான் ஓப்பனிங்கே அப்ல கொடுத்துருக்கான். இந்த இந்த ஒயிட்டா வருதுல, இதுதான் வந்து அன்னையோட டே, அதாவது 9:15 அந்த அந்த டேவே வந்து அப்ல தான் கொடுத்துருக்கான். இவ்வளவு பெரிய கேப் அப் டெல்டால பாத்தீங்கன்னா ஒரு கேப் அப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பையர்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். பையர்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க. ஸோ இந்த இண்டிகேட்டரை வச்சு ட்ரெண்டை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்க வேலையில இருக்கீங்க, இல்ல காலேஜ் இல்ல ஸ்கூல் ஏதாவது போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இல்ல வீட்லயே ஏதாவது வேலையில இருக்கீங்க, ஏதாவது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க, பார்க்க முடியல, நிறைய சார்ட் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியலனா சட்டுன்னு இது வந்து பாக்குறீங்க, இன்னைக்கு வந்து மார்க்கெட் அப்பா டவுன் ஆனு, மார்க்கெட் வந்து அப், ஏன் டெல்டா வந்து அப்ல இருக்கு. ஸோ வந்து வெறும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் தான் பார்ப்பீங்க. ஆஸ் யூஷுவல் பையிங்னா இப்போ இதையே வந்து ஸ்டாண்ட் அலோன் இண்டிகேட்டரா யூஸ் செஞ்சு பார்க்க போறோம்னா எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விங் ஹை மேக் பண்ணுதான்னு போய் பார்க்கணும். எஸ், ஒரு ஸ்விங் ஹை மேக் பண்ணுது. இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை மேக் பண்ணுதா, அதுக்கு அடுத்து ஒரு ரெட் கேண்டில் வந்துருச்சு. ரெட் கேண்டில் வந்துருச்சு. ஸ்விங் ஹை மேக் பண்ண உடனே என்ன பண்றோம்னா அந்த ஹையை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஹைக்கு மேல எனக்கு ஒரு டெல்டா கேண்டில் வரணும். எனக்கு இந்த ஹைக்கு மேல இந்த இடத்துல எனக்கு ஒரு டெல்டா கேண்டில் வந்திருக்கு. ஏதாவது எந்த கேண்டில், இந்த கேண்டில். ஸோ என்ன பண்றீங்கன்னா இதுக்கு மேல இப்போ லாங் போறீங்க. கீழே ஸ்விங் லோக்கு மேல ஸ்டாப் லாஸ் எய்மிங் ஃபார் 1:1.5. ஸோ எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1:1.5. இதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:2 வரைக்கும் போயிருக்கு. 1:1.5 போதும் இண்டிசஸ்ன்றதுனால. எவ்வளவு தடவை இது வந்து 2 தொடுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நம்ம தான் அதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பட் நம்ம 2 நாள் பார்க்கறோம். 2 நாளுமே ட்ரெண்டை வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறோம். இன்னைக்கு எப்படி இருக்கு ட்ரெண்ட்? இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து மேல போக மாதிரியே இல்ல. இன்னைக்கு வந்து கேப் அப் கொடுத்திருக்கு. கேப் அப் கொடுத்தாலும் டெல்டா வந்து கீழேயே தான் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மிட் லைன் கீழேயே டெல்டா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னும் வந்து மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் பண்ணல. அதாவது இந்த கிரே லைன்ஸ் இருக்குல்ல, இந்த கிரே லைன்ஸ் வந்து கீழேயே தானே இருக்கு. இந்த இடத்துல இது ரிமூவ் பண்ணிட்டா தெரியும். இந்த ஒயிட் லைன் எதுக்குன்னு சொல்றேன், அது அப்புறமா சொல்றேன். ஸோ இந்த கிரே லைன் வந்து, அதாவது இந்த கிரே ஹிஸ்டோகிராம் வந்து கீழே தானே இருக்கு, மேல ஃபார்ம் ஆகல. அப்பனா கேப் அப் கொடுத்திருந்தாலும் மார்க்கெட் வந்து மேல போக முடியல. மார்க்கெட்டால மேல வந்து பெருசா போக முடியல. இந்த இடத்துல பாருங்க, இந்த கிரே லைன் வந்து மேலேயே தான் இருக்கு. அதாவது மிட் லைனுக்கு மேலேயே தான் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, கிரே லைன் வந்து மேல இருக்கு. அதுக்கப்புறமா கிரே லைன் வந்து கீழே வருது. பிளஸ் வந்து கேண்டல்ஸும் கீழே வருது. அப்படியே வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாருங்க, கிரே லைனு கொஞ்சம் கீழே இருக்கு. பட் கேண்டல்ஸ் சில அப்ல இருக்கு. ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். அதே போல தான் இந்த இடத்துல சைட்வேஸ். ஸோ இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் அப்ல போகுமா டவுன்ல போகுமானா வெறும் செல்லிங் மட்டும், வெறும் புட்ஸ் மட்டும் இன்னைக்கு வாங்க பார்த்திருக்கலாம். அப்படி பண்ணது தான் இதெல்லாம். இதெல்லாம் வந்து வெறும் புட்ஸ் 1:2 என்னமோ. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளஸ் வந்து இந்த ஹிஸ்டோகிராம் வந்து கீழே இருக்கு. ஸோ வெறும் புட்ஸ் மட்டும் பார்க்கலாம். பையிங் வந்து விட்டுடலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா பையிங் பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், கீழே வருது, உடனே மேல போகுது. கீழே வந்த உடனே என்ன பண்ணுவீங்க, அந்த ஸ்விங்க லோவை வந்து நீங்க இந்த இடத்துல மார்க் பண்ணுவீங்க. பட் அது வந்து உடைக்கவே இல்லை. திரும்ப வந்து மேல போயிடுது. திரும்ப வந்து நீங்க வந்து இதை மார்க் பண்றீங்க. திரும்ப வந்து கீழே வந்துடுது. திரும்ப வந்து மேல போகுது. மேல போயிட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விங் ஹை மேக் பண்ணுது. ஏன்னா இந்த இடத்துல தான் ஒரு கிரீன் கேண்டல் வருது. ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டை முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்றோமா, இப்படி வந்து ஒரு ஸ்விங் ஹை ஸ்விங் லோ மார்க் பண்ணி. ஸோ இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணுது. எந்த கேண்டில்? இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் பிரேக் பண்ண உடனே, இந்த கேண்டில் பிரேக் பண்ணோடனே லாங் போறோம். இது கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மேல போயிருக்கு. ஏன்னா பெரிய மூவ் வந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மேல போயிருக்கு. ஒரு 1:1 1.3 என்னமோ வந்து வந்திருக்கு. ஓகே, சோ இப்படி வந்து இதை வந்து பார்த்தோன்னே புரிஞ்சுக்கலாம். ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் கண்டுபிடிக்க தெரியலன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது மார்க்கெட், இந்த வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட்டப். இதை எடுத்துடுறேன் இப்போ. மேபி எல்லாம் தள்ளி வச்சுக்கிறேன், தேவைப்படும். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட்டப். மார்க்கெட் வந்து 9:15 கீழே ஓப்பன் ஆகுது. கீழே ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ரெட் கேண்டல், ஒரு கிரீன் கேண்டல் வருது. கிரீன் கேண்டல் வந்த உடனே நம்ம வந்து ஸ்விங் லோ கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்விங் லோ கண்டுபிடிச்சோடனே இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். பட் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா உடனே வந்து இந்த ஹிஸ்டோகிராம்ஸ் வந்து மேல போயிடுது. கரெக்டா? இந்த இடத்துல வந்து ஹிஸ்டோகிராம்ஸ் வந்து மேல போயிடுது. மேல போனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்விங் ஹை மேக் பண்ணுது. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விங் ஹை மேக் பண்ணுது. இப்போ இதை வந்து எந்த கேண்டல் உடைக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த கேண்டல் உடைக்குது. இந்த கேண்டல் உடைச்சதுன்னா நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல வந்து லாங் போறோம். இது கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருச்சு. ஸோ திரும்ப வந்து நீங்க பார்க்கலாம், நான் திரும்ப வந்து எப்போ என்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஒயிட் லைன் இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ இந்த ஒயிட் லைன் எதுக்கு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒயிட் லைன் 50 லைன், அது எதுவும் கிடையாது. அது 50 இதுல போட்டிருக்காங்களா? இல்ல.
பட் இதுவே வந்து இந்த 50 லைனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் cumulative delta 50 டே ஒரு மூவிங் ஆவரேஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து மார்க்கெட் வந்து மேல போயிடுச்சு. ஒன்னு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணா நான் ட்ரேட் எடுப்பேன். அப்படி இல்லனா இதுக்கு கீழே எனக்கு வந்து ஒரு 2 ரெட் கேண்டில் வரணும். இந்த 50 லைன், இந்த ஒயிட் லைன் இருக்குல்ல, இந்த ஒயிட் லைனுக்கு கீழே எனக்கு வந்து ஒரு 2 ரெட் கேண்டிலாவது தொடர்ந்து ஃபார்ம் ஆயிருக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு 2 ரெட் கேண்டில் தொடர்ந்து ஃபார்ம் ஆகுது. இந்த 2 ரெட் கேண்டில் தொடர்ந்து ஃபார்ம் ஆகுதுல, இந்த தொடர்ந்து ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு இந்த 2 ரெட் கேண்டிலோட ஹையை உடைக்கணும். அதாவது பிரைஸ் வந்து அப்ல இருக்கு. எப்படி அப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா, ஹிஸ்டோகிராம்ஸ் வந்து அப்ல இருக்கு. இது வந்து அப்ல இருக்கும்போது நம்ம எய்தர் இந்த ஸ்விங் ஹை ஸ்விங் லோ அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அதுல ஏதாவது ஸ்டாப் லாஸ் அடிக்குது, நான் திரும்ப என்ட்ரி மேக் பண்ணோம். ஆனா எனக்கு சரியா என்ட்ரி கிடைக்கல. இந்த ஒயிட் லைன் இருக்குல்ல, இந்த ஒயிட் லைன் கீழே ஒரு 2 கேண்டல் தொடர்ந்து இப்படி ஃபார்ம் பண்ணுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 கேண்டல் தொடர்ந்து ஃபார்ம் பண்ணுது. இப்படி ஒரு கிரீனு, இப்படி ரெட் கிரீன் மாறி மாறி வந்துச்சுன்னா மார்க்கெட் சைட் வேஸ் தொடர்ந்து 2 ரெட் கேண்டல் ஃபார்ம் பண்ணுது. அதாவது மார்க்கெட் வந்து ஒரு டீப் புல் பேக் எடுக்குது. இது 2ன்னு கிடையாது, எவ்வளவு வேணாலும் ஃபார்ம் பண்ணலாம். மினிமம் 2 இடத்துல ஃபார்ம் பண்ணிருக்கு. 2 ஃபார்ம் பண்ணதுல அந்த ஹை, அந்த ரெட் கேண்டலோட ஹையை மார்க் பண்றோம். திரும்ப எப்ப வந்து ஒரு கேண்டில் வந்து அந்த ஹையை உடைக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். இந்த கேண்டில் வந்து அந்த ஹையை உடைக்குது. இந்த கேண்டில் வந்து ஹையை உடைச்சதுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க போடுவோம்? ஸ்விங் லோ கீழே ஸ்டாப் லாஸ், எய்மிங் ஃபார் 1:1.5. அது 1.5 போயிருக்கு, ஆனா மறுநாள் போயிருக்கு. அன்னைக்கே நீங்க க்ளோஸ் பண்றீங்கன்னா இவ்வளவுதான் வந்திருக்கும். இந்த ஒயிட் லைன் கான்செப்ட் புரிஞ்சா ட்ரேட் பண்ணுங்க, புரியலனா விட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எதுவுமே ஒயிட் லைன் கான்செப்ட்ல எதுவுமே வரல. ஒயிட் லைன்ல ஏதாவது வருதான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல பார்க்கலாம் நம்ம. இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது? ஒரு பெரிய கேப் அப். இந்த இடத்துல எல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேப் அப். கரெக்டா? இந்த இடத்துல இதெல்லாம் ஏற்கனவே போட்டு வச்சது. ஓகே, நான் ரிமூவ் பண்ணிடுறேன், கிளியரா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் அப். என்ன பண்ணுவாங்க, நியூபீஸ்லாம் மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போய் வாங்க பார்ப்பாங்க. ஆனால் டெல்டா எங்க ஓப்பன் ஆயிருக்கு? டெல்டா வந்து கம்ப்ளீட்டா 0 லைனுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கு. கரெக்டா? 0 லைனுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம இப்போ இந்த ஒயிட் லைன் வச்சு ட்ரேட் பண்றோம்னா என்ன பார்ப்போம்? எனக்கு இதுக்கு மேல 2 கிரீன் கேண்டலாவது மினிமம் தொடர்ந்து இருக்கணும். இந்த இடத்துல பாருங்க, ஒரு கிரீன் கேண்டல் தான் இருக்கு, எடுத்துக்க மாட்டேன். இந்த இடத்துல எனக்கு 2 கிரீன் கேண்டல் தொடர்ந்து இருக்கணும். இருக்கானா? இருக்கு. அதே போல வேற எங்க? இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து இன்னும் ஈஸியா கிடைச்சிருக்கு. எனக்கு 2 கிரீன் கேண்டல் வந்து தொடர்ந்து இருக்கு. இந்த இடத்துல 2 கிரீன் கேண்டல் இருக்கு. நான் வந்து இதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஆனா அதுக்குள்ளேயே எனக்கு வந்து இன்னொரு தொடர்ந்து வந்து ஒரு 2 கிரீன் கேண்டலும் இருக்கு. இந்த இடத்துல எனக்கு 2 கிரீன் கேண்டல் இருக்கா குறைஞ்சபட்சம்? இதெல்லாம் பாருங்க, ஒரு ரெட் ஒரு கிரீன், ஒரு ரெட் ஒரு கிரீன், அப்படியே வந்து ரயில்வே ட்ராக் மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல எனக்கு வந்து தொடர்ந்து வந்து ஒரு 2 ரெட் கேண்டல் வருது. இந்த கேண்டலோட லோவை, அதாவது இந்த இந்த கேண்டலோட லோவை, இந்த கிரீன் கேண்டல் இருக்குல்ல, இந்த கேண்டலோட லோவை எனக்கு வந்து ஒரு கேண்டல் உடைக்கணும். எந்த கேண்டல் அது? இந்த கேண்டல் உடைக்குது. நல்லா தெரியுதா? இந்த கேண்டில் எனக்கு உடைக்குது. இது ஒயிட் லைனுக்கு மேல நடக்குது. இந்த கேண்டில் வந்து உடைக்கும் போது நான் இப்ப என்ன பண்றேன்னா, ஷார்ட் போறேன், இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறேன், எய்மிங் ஃபார் 1:1.5. இந்த இடத்துல எவ்வளவு போயிருக்கு? 1:5 போயிருக்கு. 1:1.5 ஆர் 1:2. சோ பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டாப் லாஸ் அடிக்குதான்னு கேட்டா எஸ், ஸ்டாப் லாஸ் அடிக்குது. பட் நம்ம வந்து ஒரு 1:2, 1:1.5 இப்படின்ற ஒரு ரேஷியோல வச்சு பண்ணும்போது வின் ரேஷியோ வந்து அந்த வின் ரேட் வந்து நம்மளுக்கு கம்மியா இருந்தாலும் நம்ம வந்து ரிஸ்க் ரிவார்ட்ல வந்து அழகா வந்து வெளியே வந்துடலாம். பிளஸ் மார்க்கெட் டைரக்ஷனை ஈஸியா வந்து ஒரு கன்ஃபியூஷனே இல்லாம நீங்க கண்டுபிடிக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கன்ஃபியூஷனே இல்லாம ரொம்ப ஈஸியா உங்களால கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு வந்து மார்க்கெட் அப்பா இல்ல டவுனா அப்படின்றது. டெல்டா எங்க இருக்கு? இவ்வளவு பெரிய கேப் அப், ஆனா வந்து டெல்டா வந்து டவுன். சோ வந்து வெறும் புட்டுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஆப்போசிட் ட்ரேட்ஸும் எடுக்கலாம் நீங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்னா வந்து எடுக்கலாம். இதெல்லாம் எங்க சார்ட்டே காணோம். டெல்டால வந்து இது வந்து ஒரு ப்ராப்ளம். இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் வந்து அப்ல இருக்கு. மத்தியானத்துக்கு மேல மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சு. இதுல மத்தியானத்துக்கு மேல மார்க்கெட் வந்து டோட்டலா வந்து டவுன். சோ இது வந்து நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். சோ இந்த இடத்துல டவுன் ஆகுது. இந்த இடத்துல பாத்துக்கோங்க, இந்த இடத்துலயே டெல்டா வந்து டவுன் ஆகுது. ஆனா பிரைஸ் வந்து மேல போகுது. அப்ப என்ன அர்த்தம்னா டைவர்ஜென்ஸ் இருக்குல்ல. சோ இந்த இடத்துல டைவர்ஜென்ஸும் நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து டைவர்ஜென்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ரியல் மார்க்கெட்ல பண்ணலாம். கொஞ்சம் பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா, டெல்டால பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா பண்ணலாம். இன்னியோட மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னியோட மார்க்கெட் பெருசா எதுவும் போகவே இல்லை, சைட்வேஸ்லயே போயிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து கீழே இருக்கா, இந்த ஹிஸ்டோகிராம்ஸ் வந்து கீழே இருக்கு. ஆனா பிரைஸ் வந்து இந்த ஒயிட் லைனுக்கு மேல இருக்கு. எதுவுமே வந்து ஒரு அலைன்மெண்டாவே இல்லை, ரொம்ப கான்ட்ரடிக்டரியா இருக்கு. இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல இருக்க போல காட்டுது. இது வந்து கேப் அப் பண்ணியிருந்தாலும், இந்த இடத்துல பிரைஸ் வந்து கேப் அப் பண்ணியிருந்தாலும், இந்த இடத்துல வந்து டெல்டா வந்து டவுன்ல ஓப்பன் ஆயிருக்கு. சோ இந்த இடத்துல போய் நீங்க கால் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டா அது உங்களோட இஷ்டம். மேபி இந்த ஒயிட் லைனுக்கு மேல வந்தோடனே நான் சின்னதா வந்து ஒரு பையிங் ஸ்கேல்ப் பண்றேன், இல்லைன்னா இது கீழே வந்தோடனே செல் பண்றேன் அப்படின்றது உங்க இஷ்டம். பட் இதுல பாத்தீங்கன்னா பெருசா வந்து எதுவுமே வந்து ஒரு அலைன்மெண்டாவே இல்லை. கரெக்டா? இதுல வந்து எதுவுமே வந்து நமக்கு ஒரு அலைன்மெண்ட் கிடைக்கல. ஒரு அலைன்மெண்ட் கிடைச்சதுன்னா மேபி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம்.
கீழே இருக்கு, இந்த ஹிஸ்டோகிராம் கீழே இருக்கு, பிரைஸ் வந்து ஒயிட் லைன் 50 டே மூவிங் ஆவரேஜ் மேல இருக்கு. மேபி இது திரும்ப எனக்கு இதை உடைக்குது. இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு 2 ரெட் கேண்டல் தொடர்ந்து வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்றேன்னா ஒரு 2 ரெட் கேண்டல் 50 லைனுக்கு மேல தொடர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ இந்த ரெட் கேண்டில், இந்த கிரீன் கேண்டில் இருக்குல்ல, இந்த கிரீன் கேண்டில் கிரீன் கேண்டில் தொடர்ந்து வந்திருக்கு. கிரீன் கேண்டில் தொடர்ந்து வந்திருக்கு. எனக்கு இப்போ வந்து இந்த கிரீன் கேண்டில் கீழே எனக்கு வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா நான் செல் பண்ணுவேன். இல்லைனா இது வந்து இப்போ இந்த மிட் லைனுக்கு மேல போயிடுச்சு, மேல வந்து ஹிஸ்டோகிராம் ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுக்கு மேல நான் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். பிளஸ் இதை வந்து ஒரு ஸ்டாண்டலோன் இண்டிகேட்டரா யூஸ் பண்ணுமானா கண்டிப்பாக கிடையாது. இதை ஸ்டாண்டலோன் இண்டிகேட்டரா யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து இன்னொரு விதமா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நான் யூஸ்வலா இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோம்னா, கேசி கெல்ட்னர் சேனல் போட்டுருவேன். கெல்ட்னர் சேனல்ல நான் வந்து ரொம்ப ஒரு கம்மியான இன்புட்ஸுக்கு போயிடுவேன். 8.66 இது நான் யூஸ்வலா யூஸ் பண்ற செட்டிங்ஸ். இப்போ இதுல ஏன்னா எனக்கு இதுல போனோம்னா என்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு. இந்த இடத்துல பாருங்க, இது வந்து கீழே வந்துருச்சு. இந்த இடத்துலயே இந்த கேண்டல்லயே இது வந்து எனக்கு கீழே வந்துருச்சு. டெல்டா கேண்டல்ஸ் கீழே இருக்கு. இந்த மிட் லைனை உடைச்சிருச்சு. எனக்கு திரும்ப ஒரு கேண்டல் எப்போ மிட் லைன் உடைக்குதுன்னு சொல்லி பாக்குறேன். எனக்கு இந்த கேண்டல் வந்து மிட் லைன் கெல்ட்னர் சேனலை உடைக்குது. கெல்ட்னர் சேனல் உடைக்கும் போது நான் வந்து ஷார்ட் போறேன். இதுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் 1:1.5. இதுல நான் யூஸ்வலா எய்ம் பண்றது 1.5, மேபி ஒரு 1.6. ஓகேவா? ஏன்னா இண்டிசஸ்ன்றதால கம்மி. பட் இதுவே வந்து நீங்க வேற ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரேட் பண்றீங்கன்னா அதுக்கேற்ற போல நீங்க ட்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு ஃபேக் அவுட். கரெக்டா? இது வந்து கெல்ட்னர் சேனலுக்கு மேல உடைக்குது. ஆனா டெல்டா வந்து டவுன்ல இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம பல ஸ்ட்ராட்டஜிஸ் டெவலப் பண்ணலாம். பல இண்டிகேட்டர்ஸ் வச்சு நீங்க ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ் மெக்டி கூட எடுத்துக்கலாம். மெக்டி கூட ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகும் இதுல. ஏன்னா நம்ம வந்து டுவர்ட்ஸ் ட்ரெண்ட்ல இருக்கோம். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கீழே விழுந்துருச்சு. திரும்ப எப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெட் ஹிஸ்டோகிராம் வருது, இந்த இடத்துல வந்து கீழே விழுது, இந்த இடத்துல கீழே விழுதா கேண்டில்ஸ், ஒரு ரெட் ஹிஸ்டோகிராம் எப்போ வருது? இந்த கேண்டல்ல வருது ரெட் ஹிஸ்டோகிராம். ஆல்மோஸ்ட் எல்லாமே அதான். கெல்ட்னரும் இங்க தான் காட்டுது, இதுவும் இந்த இடத்துல தான் காட்டுது. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஷார்ட் போறோம். அதே போல இந்த இடத்துல இது வந்து இதுக்கு மேல இருக்கு, ஜீரோ லைனுக்கு மேல இருக்கு. ஜீரோ லைனுக்கு மேல இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு கிரீன் ஹிஸ்டோகிராம், அதாவது தொடர்ந்து ஒரு கிரீனு, அதுக்கப்புறம் இன்னொரு கிரீன் எனக்கு வந்து இடத்துல வருது. இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு கிரீன்ல வந்து ஒரு என்ட்ரி கிடைக்குது. இந்த இடத்துல எனக்கு என்ட்ரி கிடைக்குதுன்னா இது கீழே தான் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன். இது ஏற்கனவே கிடைச்சது போல. ஓகேனா இப்போ இங்க இருந்து நான் 1:5, சாரி 1:1.5 அது ஈஸியா அடிச்சிருக்கு. சரி, ஓகே. இப்படிதான் வந்து இதை நம்ம கண்டிப்பா இதை செட்டிங்ஸ் எல்லாம் மாத்தி ட்ரேட் பண்ணிக்கலாம். மெக்டியில வந்து நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற அடாப்டிவ் மெக்டி, இல்லைனா வந்து லிண்டா ஓட 310 அப்படி ஏதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் மெக்டியில போயிட்டும் ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு மூவிங் ஆவரேஜ் கிட்ட உங்களுக்கு பவுன்ஸ் எடுக்குது அப்படின்னு சொல்லியும் ட்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்டியை தூக்கிடுறேன். இப்போ வந்து நமக்கு டெல்டா மேல இருக்கு. கரெக்டா? டெல்டா மேல இருக்கும்போது என்ன பண்ண போறோம்? வெறும் பையிங் மட்டும் தான் பண்ண போறோம். பட் எல்லா இடத்துலயும் பையிங் பண்ண போறோமானா அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பையிங் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வந்து இப்போ மூவிங் ஆவரேஜ் 9 இருக்கா? மூவிங் ஆவரேஜ் 9க்கு பதில் ஒரு மூவிங் ஆவரேஜ் 20 போடுறேன். யூஸ்வலா 20 வந்து ஒரு பவர்ஃபுல் 20 கேண்டல் பாக்குது. ஸோ எனக்கு வந்து இது டெல்டா வந்து மேல இருக்கு. டெல்டா வந்து கம்ப்ளீட்டா ஜீரோ லைனுக்கு மேல இருக்கு. ஜீரோ லைனுக்கு மேல இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு 20 டே மூவிங் ஆவரேஜ் கீழே, அதாவது நல்ல வந்து ஒரு புல் பேக் எடுத்துட்டு திரும்ப கேண்டில் வந்து மேல க்ளோஸ் வைக்குது. நல்ல புல் பேக் எடுத்துட்டு கேண்டில் வந்து மேல க்ளோஸ் வைக்குது. ஸோ இந்த இடத்துல நான் இப்போ லாங் போறேன். இது கீழே ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் 1:1.5, 1:2. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நிறைய டெவலப் பண்ணலாம் இதுல. ஏன்னா இது வந்து டெல்டா, இதுவே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஒரு பையர்ஸ் செல்லர்ஸ் எப்படி இருக்காங்க, அதாவது பையிங் பிரஷர் அதிகமா இருக்கா, செல்லிங் பிரஷர் அதிகமா இருக்கான்னு சொல்லி இந்த இண்டிகேட்டர் காட்டுது. அதுல இருந்து நம்ம பல ஸ்ட்ராட்டஜிஸ் இதுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டே இருக்கலாம். ரொம்ப சிம்பிளாவே வச்சுக்கலாம். அதாவது இந்த இண்டிகேட்டர் கூட வந்து ஒரு கன்ஃபர்மிங் இண்டிகேட்டர் இல்ல என்ட்ரி இண்டிகேட்டர், அதாவது இது வந்து டைரக்ஷன் காட்டுதுன்னு வச்சீங்கன்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி இண்டிகேட்டருக்கு ஒரு மூவிங் ஆவரேஜே போதும். சரியா? பெருசா எதுவும் நமக்கு தேவையில்லை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னும் 20 டே மூவிங் ஆவரேஜ் கிட்ட கூட வரல. சோ இது கீழே வந்து திரும்ப ஒரு 2 ரெட் கேண்டில் வந்திருக்கு. திரும்ப என்ன பண்ணிருக்கு, 2 ரெட் கேண்டில் வருது. திரும்ப இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இது கீழே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சது நான் என்ட்ரி எடுப்பேன். இல்ல இது ஹிஸ்டோகிராம் மேல போயிடுச்சுன்னா பைக்கு பார்க்கலாம். ஸோ இப்படியே வந்து நம்ம ட்ரேட் பண்ணிட்டே இருக்கலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஆக்சுவலா வந்து ஆர்டர் ஃப்ளோன்றதே ரொம்ப பவர்ஃபுல் தானே. அதை வந்து ஒரு இண்டிகேட்டரா பிளஸ் வந்து அது ஒரு ஆசிலேட்டர் போல ஒரு மிட் லைன் வச்சு எடுத்துட்டு அது மேல மூவிங் ஆவரேஜ் எல்லாம் போட்டு பண்ணும்போது அந்த இண்டிகேட்டர் வந்து இன்னும் வேற லெவல்ல சூப்பராகவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு மார்க்கெட் டைரக்ஷன் பார்க்க நான் யூஸ்வலா யூஸ் பண்ற இண்டிகேட்டர் வந்து இதை பார்த்துப்பேன். ஆர்டர் ஃப்ளோ வந்து நமக்கு கோ சார்ட்டிங்ல தான் இருக்கு. கோ சார்ட்டிங்ல வந்து காசு கொடுத்து வாங்கணும். அப்படி இல்லாத போது இந்த இண்டிகேட்டரை பார்த்தோம்னா நான் ஏற்கனவே போட்ட டெல்டா
அந்த இண்டிகேட்டரை விட இந்த இண்டிகேட்டர்ல இன்னும் ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். நான் சட்டுன்னு இருக்கேன், நான் பார்க்குறேன் நிஃப்டி இன்னைக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு. ஓகே, நிஃப்டி வந்து இன்னைக்கு டெல்டாக்கு மேல இருக்கு. ஸோ நான் வெறும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் தான் பார்க்கணும். அதுக்கு நான் இப்போ எந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து நான் டெப்ளாய் பண்ணலாம், என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் டெப்ளாய் பண்ணலாம், பையிங்க்கு நான் என்ன பண்ணலாம், இப்போ மார்க்கெட் சைட் பேஸ்லயா இருக்கா, அதுக்கு வந்து இப்போ நான் வந்து ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிள் டெவலப் பண்ணலாமா, இல்லைனா நான் வந்து எதுவுமே இன்னைக்கு வந்து சைட் பேஸ்ல இருக்கிறதுனால நான் எந்த என்ட்ரிஸும் எடுக்காம வெளியே இருக்கலாமா அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து ஒரு கண் இமைக்கும் நொடியில் என்னால் வந்து ஈஸியா அதை வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். பட் at the எண்ட் ஆஃப் த டே எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். எதுவுமே வந்து இதுதான் ஒர்க் ஆகும் அதுதான் ஒர்க் ஆகும்னு கிடையாது. ஸோ அதுக்காக தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து 1%க்கு மேல நீங்க வந்து 1%க்கு மேல ரிஸ்க் எடுக்கிறீங்க ஒரு ட்ரேட்ல அப்படின்னு சொன்னோம்னா, 1% மேல நீங்க வந்து ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வரவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்க டாக்ஸோட சேர்த்து நீங்க இப்போ எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ட்ரெண்ட் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால நான் வந்து அதிகமா லாட் சைஸ் போட போறேன் அந்த மாதிரிலாம் வச்சு ட்ரேட் பண்ணாம டீசெண்டா வச்சு ட்ரேட் பண்றீங்க. ஒரு 1:2 கூட வச்சுக்கோங்களேன். அதாவது ட்ரேட் பண்றீங்கன்னா 10ல 4 ட்ரேட் வின் பண்ணுவீங்க. இதுல கண்டிப்பா 10ல 4 ட்ரேட் வின் பண்ணலாமா? இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, ஒரு டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டெப்ளாய் பண்றீங்க. ஒரு 2, 3 ஸ்ட்ராட்டஜி நிஃப்டில டெப்ளாய் பண்றீங்கன்னா 10ல 4 ட்ரேடு 1:2ல ஈஸியா வின் பண்ண முடியும். ஸோ நம்மளால ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடரா அது மட்டும் தான் பண்ண முடியும். லாஸ தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ராஃபிட்ஸ் வந்து ஒரு ரிஸ்க் ரிவார்ட்ல நம்மளால வெளிய வர முடியும். ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அது தவிர்த்து பண்றவங்க எனக்கு தெரிஞ்சு வெற்றி பெற்றதா தெரியல. நான் எப்ப இந்த மைண்ட் சேஞ்சுக்கு வந்தனோ, அதாவது 1% ரிஸ்க், ஒரு ரிஸ்க் ரிவார்டு, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 40% எனக்கு வின் ரேட் இருந்தா போதும் 1:2க்கு வந்தனோ, நான் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா என்னால வர முடிஞ்சது. ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். பிடிச்சா இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்க. பிடிக்கலனா விட்டுருங்க. அது வந்து உங்களோட சைக்காலஜிய பொறுத்து, உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ பொறுத்து இருக்கு. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா கிளியர் பண்றேன். நன்றி. பை.